அனைவருக்கும் வணக்கம். சித்திரை அமாவாசை இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். முக்கியமாக நமக்கு எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் அது விலகிறதுக்கு இந்த நாளில் இதை மட்டும் செய்ய மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாகவே அமாவாசை நாள் அப்படின்னா நம்ம முன்னோருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். அதிலும் சித்திரை வருடத்தினுடைய முதல் அமாவாசை எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும், நாம் எப்படிப்பட்ட வழிபாட்டை மேற்கொள்ளணும், வைசாக அமாவாசைனா என்ன, இது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எங்கள் வீட்டில் எப்போ பாரு ஒரு சண்டையும் சச்சரவும் ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கிக்க முடியும். கருங்காலி மாலை இப்போ நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கருங்காலி மாலை, பிரேஸ்லெட், மோதிரம் அனைத்தும் எங்ககிட்ட கிடைக்கும். இந்து மதத்தில் அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரியதாகவும் அவர்களுடைய ஆசை பெறுறதுக்கான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் அமாவாசை. இது ரொம்ப கூடுதலான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்திரை அமாவாசை தான் வைசாக அமாவாசை அப்படின்னு வட மாநிலங்களில் சொல்கிறாங்க. இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை எப்போ வந்திருக்கு, இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சித்திரை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாம் அனுஷ்டிக்க இருக்கிறோங்க. இந்த அமாவாசை தேதி ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி இரவு 7:32 மணிக்கு. அமாவாசை தேதி நிறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 மாலை 5:47 மணிக்கு. இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முன்னோர்களை வழிபடுறதுக்கு மிக ஏற்ற நாள் இந்த சித்திரை அமாவாசைன்னு சொல்லலாம். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த பாவங்கள் கூட நீங்குவதற்கு, வாழ்க்கையில் அமைதி ஏற்படுவதற்கும் அருள் செய்யக்கூடியதா அற்புதமான நாளாக இந்த சித்திரை அமாவாசை இருக்கும். இந்த நாளில் நாம் செய்யப்படக்கூடிய முன்னோர் வழிபாடு வாழ்க்கையில் இருந்து எதிர்மறையான விஷயங்களை அகற்றி புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு, முன்னோருடைய ஆசிகளை பெறுவதற்கும் உரிய நாள். சாவித்ரி யமதர்மன் கிட்ட இருந்து தன்னுடைய கணவனை சத்தியவானினுடைய உயிரை மீட்டு வந்த நாள் இந்த சித்திரை அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிருங்க. சூரிய உதயத்துக்கு பிறகு முன்னோருக்கு தர்ப்பணம் செய்கிறது நல்லது. தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே கூட முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் படைக்கலாம். இந்த நாளில் அரச மரத்தை வழிபடுறதும் பெருமாளுக்கு துளசி இலைகள் படைத்து வழிபடுறதும் மங்களகரமானது. தான தர்மங்கள் செய்வது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது போன்றவை முன்னோர்களை மகிழ்விப்பது, அவர்களுடைய ஆசையை பெற்றுக் கொடுக்கும். மாலையில் வீட்டு நிலைவாசலில் நாம் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது. கடுகு எண்ணெய் தீபம் அதிகமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது எதிர்மறையான ஆற்றல்களை எல்லாம் விரட்ட உதவுது அப்படின்னு சொல்கிறதால. இந்த அமாவாசை விரதம் இருக்கிறவங்க வெங்காயம், பூண்டு, அசைவ உணவுகள் இவையெல்லாம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. சாதாரண அமாவாசையிலையும் சரி, இந்த மாதிரியான முக்கியமான அமாவாசையிலையும் சரி, இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு இது மாதிரியான பொருட்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பால், பழம், உலர் பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பகலில் முன்னோர்களுக்கு படைகளிட்டு வழிபட்டு காகத்துக்கு உணவு அளித்த பிறகே நம்ம விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லது. சரி, இந்த வைசாக அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் மேற்கொள்கிறோம், என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த வைசாக அமாவாசை ஏப்ரல் 17ஆம் தேதி கொண்டாடுறோன்னு பார்த்தோம். இந்த நாளில் காலையிலேயே நம்ம குளித்து முடிச்சுட்டு விஷ்ணு பகவான், லக்ஷ்மி தேவியை வழிபடுறது நல்லது. அதே போல் முன்னோர்களுடைய பெயரில் தியானம் செய்வதும் மங்களகரமானதாக சொல்கிறாங்க. இந்த நாளில், மங்களகரமான நாளில் ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் நம்ம தானம் கொடுக்கறது நல்லது. சாதாரணமாகவே தான தர்மங்கள் கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி நம்மளை மேலாக உயர்த்தும். அதில் இந்த அமாவாசை நாட்களில் தானங்கள் கொடுக்கறது இன்னமும் சிறப்பு.
மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் நாம் அரச மரத்தில் முன்னோர்களும் தெய்வங்களும் வசிக்கிறாங்க. மாலையில் விளக்கேற்றுவது வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செல்வ செழிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மங்களகரமான நாளில் உணவு மற்றும் தானியங்களை தானம் செய்வது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. இந்த வைசாக அமாவாசை அன்னைக்கு நாராயண சேவைக்கு ஆதரவு கொடுக்கறது நல்லது. ஏழை, ஆதரவற்றவர் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உணவளித்து இறைவனுடைய ஆசைகளை நம்ம பெறலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முக்கியமாக இன்னும் என்னெல்லாம் இதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சனாதன மரபில் தானம் செய்வது ரொம்ப உயர்ந்தது அரசியல்களில் ஒன்றாக சொல்கிறாங்க. உணவும் நீரும் தானம் செய்வது குறிப்பாக வைசாக அமாவாசை அன்னைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் பசித்தவங்களுக்கு உணவும் தாகம் தீர்க்கறதுக்காக நீரும் வழங்குவது ஒரு புனித தலத்திற்கு செல்வதால் கிடைக்கும் புண்ணியத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். வழிபோக்கர்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்கிறது, தேவையுள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பது, ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது இதெல்லாம் பெரும் அரசியல்களை கருதப்படுது. இந்த வைசாக அமாவாசை அன்னைக்கு நம்ம அரிசி, சர்க்கரை, பால், தயிர் மற்றும் குளிர்ந்த உணவுகளை நம்ம தானமாக கொடுக்கலாம். மங்களகரமாக கருதப்படுது. இந்த பொருட்களை தானம் கொடுப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையை வலுப்படுத்துது, மன அமைதியை கொண்டு வருது, மேலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படின்னா இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அமாவாசை நாட்களில் மறந்து கூட இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த நாளில் விஷ்ணுவுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம். அதனால் மனதார நம்ம விஷ்ணுவனுடைய வழிபாட்டை செய்கிறது நல்லது. பித்ரு தோஷத்தை நாம் சோஸ்திரத்தை கூறுவது மிகவும் நல்லது. இது பித்ரு தோஷத்தை நீக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைசாக அமாவாசை அன்னைக்கு நம்ம விலங்குகளுக்கு சேவை செய்வது நல்லது அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக பசு, காகம், நாய், பறவை போன்ற விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கலாம். இதனால் அவர்கள் திருப்தி அடைவதாகவும் சொல்லப்படுது, முன்னோர்களும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவிக்கப்படுது. அதனால் இந்த மாதிரி நாம் காகத்துக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இன்னும் இந்த நாளில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் முக்கியமாக மும்மூர்த்திகளுடைய ஆசிகளை பெறுவதற்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி இல்லாதவங்களுக்கு நம்ம தண்ணியை தானமாக கொடுக்கறது மிக நல்லது. இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் பித்ரு தோஷத்தில் இருந்து நிவர்த்தி அடைந்து மகிழ்ச்சி அடையிறதுக்கான ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த கடவுளை வணங்கினாலும் மனதார வேண்டிக் கொண்டு வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். தமிழ் பஞ்சாங்கத்தின்படி சித்திரை அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது. வட மாநிலங்களில் இது வைசாக அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த நாளில் இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமாவாசை நாளில் நாம் ஏதாவது ஒரு நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல போய் வழிபாடு செய்கிறது நல்லது, புனித நதிக்கரைகளில் போய் வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு அமையாது. அப்படி இருக்கக்கூடியவங்க கூட நம்ம வீட்டில் இருந்தே கூட நம்ம நீராடிட்டு வழிபாடு செய்யலாம். முன்னோருடைய கடமையை யார் ஒருத்தங்க ஒரு தடையாகவே செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் முன்னோருக்கு எப்போதுமே கடமையில் நம்ம பாக்கி வைக்கவே கூடாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே உடனுக்குடன் செய்துட்டோம் அப்படின்னாலே போதும். அந்த தெய்வம் எப்போதுமே நம்ம பக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இந்த அமாவாசை நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சித்திரை பௌர்ணமி எப்படி மிக மிக சிறப்போ அதே போல் தான் இந்த சித்திரை மாத அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஊர்களில் கோவில்கள்லேயே கூட அன்னதானம் கொடுக்கறது, குலதெய்வ கோவில்களில் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் கொண்டிருப்பாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சித்திரை அமாவாசை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.